பெண் பாதுகாப்பா உணரப்படலை என்று சொன்னா அது சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி. இலங்கை என்றது ஒரு அழகான நாடு, இங்க இருக்கிற மக்கள் கூட அப்படித்தான். ஆனா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியும் உரிமையும் நியாயமான முறையில கிடைக்குதா? இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். ஒரு சிறுமிய ஆசிரியர் ஒருத்தர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறார். அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? இடமாற்றம். அது மட்டுமில்லாமல் அவருடைய வீட்டில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். இது எந்த வகையில நீதியா இருக்கும்? இவ்வாறு நடக்கையில தான் மக்கள் திரள் ஒன்று கூடி பெரிய ஒரு போராட்டம் நடத்தினர். இலங்கையில மிக முக்கியமான இடங்கள்ல மக்களை விட பெரிய ஒரு சக்தி வேற எதுவுமே இல்ல. மலையளவு பிரச்சனைய கூட மக்களால தீர்த்துட்டு போகலும் மக்களுக்குள்ள ஒற்றுமை என்ற ஒரு விடயம் இருந்தா. அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் 2 மிக முக்கியமான விடயங்களை பற்றி உங்களோட பேச போறேன். அதுல முதலாவது விடயம் இலங்கையினுடைய நீதியை குறித்து இருக்க போகின்றது. அதாவது இலங்கையில ஒரு குற்றம் செய்த அவருக்கு அனைவருக்குமே சமனான முறையில தண்டனை கிடைக்கப்படுகின்றதா என்பது இங்க கேள்விக்குறியா இருக்கின்றது. அதை குறித்து தான் முதலாவது விடயம் பேச போறேன். இரண்டாவது விடயம் என்னென்று சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால வேண்டப்படுகின்ற லஞ்சம், அந்த லஞ்சத்திலையும் மிக முக்கியமான ஒரு லஞ்சம் வேண்டப்படுகின்றது பாலியல் லஞ்சம். இதுல கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? இதை செய்தவர் யார்? இவ்வாறு செய்வதால என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட போகின்றது இலங்கையில என்று இந்த 2 மிக முக்கியமான விடயங்களை பற்றி உங்களோட பேச போற உறவுகளே, இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுல நிறைய முக்கியமான விடயங்கள் இருக்கு. நிற்கையில நீ நிமிர்ந்து நிற்பாய் குன்றத்தை போல என்று சொல்லி அன்று பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கிறார். மிக ஒரு அழகான ஒரு பாடல் பெண்களை குறிச்சு. அதாவது பெண்களை மலையளவு உயரத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்றுதான் இந்த பாடல் வரிகள்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கின்றது. ஆனா அண்மை காலங்கள்ல இலங்கையில பெண்களுக்கு எதிராக நடைபெற்று கொண்டு வர வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சக்தியாகவே மாறிவிடுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னென்று சொன்னா இந்த வன்முறைகளை செய்கிறது யாரெண்டா அது பெரிய நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் தான். அவ்வாறுதான் கொழும்பு கொட்டாஞ்சேனையில கடந்த 29ஆம் தேதி பங்குனி மாதம் ஒரு 16 வயது சிறுமி அதீத மன உளைச்சல் காரணமாக 6வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை செய்து கொள்றான். அவ தற்கொலை செய்து கொண்ட பிறகு அந்த மாணவியை பற்றி வரக்கூடிய வதந்திகள் எவ்வாறு இருக்குது என்று சொன்னா, மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த மாதிரியான ஒரு பிம்பம் அந்த 16 வயது மாணவி மேல எழுது. இந்த பிரச்சனை பாராளுமன்றம் வரைக்கும் போக அதிலிருந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, கடந்த 8ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு வர்றது. என்ன தீர்ப்புன்னு சொன்னா இந்த பாடசாலை மாணவி மன உளைச்சலால தற்கொலை செய்து கொண்டிருக்கிறா. இந்த தற்கொலைக்கு பின்னுக்கு இருக்கிற காரணம் ஒரு ஆசிரியருடைய பாலியல் சீண்டல். இந்த சீண்டலை குறித்து தான் அதீத மன உளைச்சல் காரணமா அந்த மாணவி தற்கொலை செய்திருக்கிறார் என்றைக்க அங்க கிடைச்சிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னண்டா, இந்த சீண்டலுக்கு உட்படுத்தினது என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய ஆசிரியர் இடமாற்றம். கொழும்புல இருக்கக்கூடிய மிகவுமே பிரபலமான ஒரு பாடசாலையிலிருந்து புத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றது. ஆகப்பெரிய தண்டனையாக இந்த தண்டனை இருக்கின்றது என்றது மக்களினுடைய ஒரு கருத்தாவே இருந்தது. இதை குறித்து மக்கள் பெரிய அளவுல போராட்டம் நடத்தினர். ஏனென்று சொன்னா உண்மைக்குமே சொல்ல போக நான் முன்னமே சொன்ன மாதிரி நிற்கையில நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் குன்றத்தை போல என்று சொல்லி பெண்களை குறித்து அன்றே பாரதிதாசன் பாரதியார் என்று பலரும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் அண்மையில அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், எங்களுடைய ஈழத்தமிழ் பெண்கள் நடுராத்திரி 12 மணிக்கு கூட பாதுகாப்பாக நடு வீதியில் உணர்வார்கள் என்று சொல்லி. அந்த பாதுகாப்பு எங்களுடைய ஈழத்தமிழ் பெண்களுக்கு மட்டுமன்றில்லாமல் உலகளாவிய ரீதியில இருக்கின்றதா? ஏன் இலங்கையில இருக்கின்றதா? இலங்கையிலேயே மிக பெரியதான ஒரு பிரதேசம் கொழும்பு, இலங்கையினுடைய ஒரு மத்திய நகரம். இந்த கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு தான் இவ்வாறானது ஒரு பிரச்சனை நடைபெற்றிருக்கின்றது. அந்த பிரச்சனை அரசாங்கம் வரை
வரைக்குமே சென்றிருக்கின்றது. அதை குறித்து அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய தீர்வு என்னென்று சொன்னா இடமாற்றம். இதை குறிச்சுத்தான் மக்கள் பெரிய அளவுல போராட்டம் நடைபெற்று கொண்டு வரைக்க புத்தள பாடசாலைக்கு அண்மையிலுமே இந்த போராட்டம் நடைபெற்றது. ஏனென்றா இது சரியா கிடைக்கக்கூடிய ஒரு நீதியா இல்லத்தானே என்ற ரீதியில அவ்வாறான ஒரு போராட்டம் நடைபெறக்க அடுத்த நாள் காலையில 9ஆம் தேதி காலமா இன்னும் ஒரு தகவல் வருது. அந்த சந்தேகத்துக்கிடமான ஆசிரியருக்கு பலத்த பாதுகாப்பு போலீசாரால வழங்கப்படுகின்றதா. அப்ப இதை யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசிரியரால ஒரு மாணவி மன உளைச்சலுக்கு உள்ளாகி இறந்திருக்கிறார், தற்கொலை செய்து இறந்திருக்கிறார். அதற்கு தூண்டுதலாக அந்த ஆசிரியருடைய வன்முறையான செயல்கள் இருந்திருக்கின்றன. அவ்வாறு இருக்கையில அந்த ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இது சரியா, இந்த பாதுகாப்பு விடயம் சரியானதான்னு சொல்லி மக்களால திரும்ப திரும்ப போராட்டம் புத்தளத்திலேயுமே வெடிச்சது. அந்த புத்தளத்துல சொல்லப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், இந்த குற்றவாளி எங்களுடைய பாடசாலைக்கு வேண்டாம் என்பதுதான். அதற்கு பிறகு 9ஆம் தேதி மாலை கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்று சொன்னால், சந்தேகத்துக்கிடமான ஆசிரியர் கட்டாய விடுமுறைக்கு உள்ளாக்கி இருக்கிறார் என்று சொல்லி உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சுக்கு போலீஸ் பி அறிக்கையால சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இது எவ்வாறு இந்த விடயம் நடைபெற்றது என்று சொன்னா, நிறுவன விதிக்கோவை பகுதி 2 அத்தியாயம் 48 பிரிவு 27 கீழ் 9 படி கட்டாய விடுமுறையில அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இவ்வாறு பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கேக்க அதை பற்றி கண்டிப்பாக மக்களும் சரி சமூக ஊடகங்களும் சரி அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னா, கற்பழிப்பு கைகள் களையப்பட்டு சட்டத்தின் கரங்கள் நீண்டு அநீதி சாய்க்க வேண்டும் என்பது பலருடைய ஒரு கருத்தாகவும் இருக்கின்றது. இந்த உலகத்துல உண்மைக்குமே அது சரியானதுதான். இதை நாங்கள் அடிக்கடி இதை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறோமே. இப்ப தாரகாவை எடுத்துக்கொண்டா, தாரகா பெண்களுக்கு எதிரான விடயங்களை பற்றி நிறைய கதைச்சு கொண்டிருக்கிறார். இது ஒரு தேவையான விடயம் தானா என்று சொன்னா, கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு இப்ப இருக்கிற நிலைமையில இது தேவையான ஒரு விடயம் தான். இது இந்த கொழும்புல கல்வி கற்கக்கூடிய 16 வயது சிறுமியோட முடிய போறதுலே இப்போ ஒரு 30 வயது தாய்க்கு நடைபெற்றிருக்கின்றது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விடயம். அதுக்கு மிகப்பெரிய தண்டனையுமே கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஆனா எங்க இலங்கையில இருக்கக்கூடிய மக்களை குறிச்சு பாருங்க, அதுவும் அதிகாரிகள் செயற்பாடுகளை பார்க்கியே இதை பற்றி நாங்கள் எவ்வாறு பேசாமல் இருப்பது என்ற ஒரு விடயம் தான் எங்களுடைய சிந்தனைக்குள்ள கண்டிப்பா வரும். 7 வயசு சிறுமி சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டிருக்க அறுவை சிகிச்சை கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த சிறுமிக்கு. அவ்வாறு இருக்கேக்க ஒரு சிறுநீரக பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுமிக்கான அறுவை சிகிச்சைக்கு அளவு கடந்த செலவுகள் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த செலவுகளை குறித்து 30 வயது தாய் அரசாங்க நிதி உதவி கோருவதற்காக போயிருந்த அரசாங்க நிதி உதவியுமே கேட்டிருந்தா. இதுல அந்த அந்த பொறுப்பா இருக்கக்கூடிய அதிகாரி குறிப்பிட்ட விடயம் என்னன்னு சொன்னா, லஞ்சம் கேட்டிருக்கிற. அதுவும் எவ்வாறானது ஒரு லஞ்சம் என்று சொன்னா, 30 வயது தாய் 7 வயது சிறுமிக்கான தேவை. இதுல கேட்டிருக்கக்கூடிய லஞ்சம் எவ்வாறு இருக்குது என்று சொன்னா, பாலியல் லஞ்சம் கேட்டுட்டு திசும் மகாரம பகுதி ஹோட்டல்ல அந்த பெண்ணையுமே கூட்டிக் கொண்டு அந்த உயர் அதிகாரி போயிருக்கிறார். இதை பார்த்து போலீசார் சுற்றி வளைச்சு பிடிச்சு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு சொல்லி கொழும்பு உச்ச நீதிமன்றம் வரைக்குமே இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கின்றது. லஞ்சம் வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு என்று சொல்லி உலகளாவிய ரீதியிலேயே இந்த விடயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான். ஆனா இதுல சொல்ல போகைக்க இந்த நபருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தண்டனை என்னவா இருக்குது என்று சொன்னா, கொழும்பு உச்ச நீதிமன்றத்தால கிடைச்சிருக்கக்கூடிய தண்டனை சிவில் உரிமைகள் அனைத்துமே பறிக்கப்பட்டாச்சு, வாக்களிக்கிற உரிமை பறிக்கப்பட்டாச்சு, 20 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு 2 விடயங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இலங்கையில நடைபெற்றிருக்கின்றது. 7 வயது சிறுமியினுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக நடைபெற்ற திகதி எவ்வாறு இருக்குது என்று சொன்னா, பங்குனி மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. அதுவே இந்த கொழும்புல இருக்கக்கூடிய 16 வயது சிறுமியினுடைய தற்கொலை 29ஆம் தேதி பங்குனி மாதம் 2025ஆம் ஆண்டு.
எல்லாம் கிட்ட ஒரே அளவு நாளில் தான் வந்து இருக்கின்றது. இதுல வந்து உண்மைக்குமே இந்த சிறுமியுடைய தீர்ப்புன்றது சரியாக வழங்க வேண்டும் என்றது சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரஜை என்ற ரீதியில எங்களுடைய அனைவருடைய ஆதங்கமாகவுமே இருக்கின்றது. அதுல அந்த போராட்டத்தை பார்க்க உண்மைக்குமே கண் கலங்கக்கூடிய வகையில தான் இருக்கின்றது. போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்க மழை பெய்யுது. அந்த மழையை கூட பொருட்படுத்தல மலைக்கு நடுவுல நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னா அந்த சிறுமி மேல சாட்டப்பட்டு கொண்டிருக்கிற பெயர், அந்த சிறுமி மேல இறந்தும் சிறுமிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பிம்பம் என்றது ஒரு பெரிய அளவுல பிழையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுவே இந்த சிறுமி மாதிரி நாளைக்கு பல சிறுமிகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு தடவை இதை தவறவிட்டார். ஆகவே இதை வந்து இலங்கை முழுவதுமாகவே இதை பற்றி ஒரு பேசு பொருளாகவே மாறிக்கொண்டுதான் வந்திருக்கின்றது இந்த பிரச்சனை. கண்டிப்பாக இதற்கான சரியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மக்களால இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னா கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சராசரி மனிதர்களை போல வாழ்ந்து, சராசரி மனிதர்களுடைய இடத்துல வாழ்ந்து அதற்கு பிறகு ஜனாதிபதியானவர். அதால அவருக்கு வந்து மக்களுடைய போராட்டம், மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு வழங்கப்பட வேண்டிய நீதி என்று அனைத்து விடயங்களுமே உணர்வுகளால விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்ற நிலையில இதுக்கான தீர்ப்பு சரியான முறையில கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. ஆனா அதிகாரம், ஆட்சி எல்லாமே சரியா அமைஞ்சு சரியான ஒரு நீதி கிடைச்சாதான் நாளை இது போன்ற ஒரு பெண்களுக்கு இன்னும் ஒரு தடவை இவ்வாறானதொரு அவதூறான விடயத்தை தாண்டி அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய அவப்பெயர்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். உண்மைக்குமே பெண்களுக்கான விடுதலை கிடைக்க பெற்றிருக்கிறதுன்றது வாயளவுல தான். இவ்வாறான செயல்களை பார்க்க அது இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் பலருடைய ஒரு ஆதங்கமாகவுமே இருக்கின்றது. இந்த காணொளி எடுக்கின்ற நேரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த காணொளி அப்லோட் பண்ணுற நேரத்தில் வந்து இதை விட இன்னும் பல தகவல்கள் கிடைத்திருக்கலாம். இந்த காணொளியில இந்த பிரச்சனைகளை குறித்து என்னுடைய தரப்புல இருக்கக்கூடிய விளக்கத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிங்கள். நாங்கள் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.